ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல கேட்ட ஒரு 4 இலக்கணம் கேள்விகளுக்கான விளக்கம் பார்த்தலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சரியான எண்ணடையை தேர்வு செய்க. ஒன்று கூட்டல் தலைவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு ஓர் வேறுபாடு தெரிஞ்சாலே இதை நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஓர் எங்க பயன்படுத்துவோம்? உயிர் எழுத்துக்கு முன்னாடி நம்ம ஓர் பயன்படுத்துவோம். ஒரு எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்துவோம். அப்ப இங்க பாருங்க, ஒன்று கூட்டல் தலைவன். தலைவன் தேவை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இத்து கூட்டல் அ அப்படின்னு வரும். அப்போ இது வந்து ஒரு உயிர்மெய் எழுத்து த அப்படிங்கிறது. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும்னு சொன்னா ஒரு பயன்படுத்தணும். அப்ப ஆன்சர் என்னன்னு பாருங்க, ஒரு தலைவன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, சரியான எண்ணடையை கண்டறிக. இதுவும் அதேதான். ஓர் குலம், ஒன்று குலம், ஒரு குலம், ஒன் குலம். இப்பதான் பார்த்தோம் உயிர்மெய் எழுத்து கு அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து. இக்கு கூட்டல் உ அப்படின்னு வரும். அப்ப இது உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறதுனால உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு போடணும். அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல். கொடுத்திருக்கிற இந்த 4 தொடர்ல எந்த தொடர் அப்படிங்கிறது சரியான முறைப்படி இருக்கு அப்படிங்கிறத கேக்குறாங்க. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற சரியான தொடரை கண்டறிக. இங்க பாருங்க, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இதுதான் சரி. மீதி இருக்கிற 3த்தையும் நம்ம படிச்சு பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு முறையான சொற்றொடர்கள் கிடையாது. அடுத்தது பாருங்க, வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். உன் திருக்குறள் நூலை தா, எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. உன் திருக்குறள் நூலை தா, அப்ப தா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கொடு, ஒரு ஏவல் பொருள்ல வர்ற மாதிரி இருக்கு. அப்ப இங்க பாருங்க, உணர்ச்சி வாக்கியத்துல வருமா அப்படின்னா கிடையாது. இங்க உணர்ச்சி வசப்படுற மாதிரி எதுவுமே சொல்லல. அப்ப இது வராது. அடுத்தது செய்தி வாக்கியமா, இது ஒரு செய்தி வாக்கியமான்னு கேட்டா இதுவும் கிடையாது. இது தப்பு. அடுத்தது கட்டளை வாக்கியம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. உன் திருக்குறள் நூலை தா, உன் திருக்குறள் நூலை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளை பொருள்ல கேட்கற மாதிரி இருக்கு. அதனால கட்டளை வாக்கியம் என்பது சரியான விடை. இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.